ஹே டேஸ் வெல்கம் பேக் டு நேப்பில் அந்த வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஃப்ளெக்சிட்டி தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஃப்ளெக்சிட்டி விளையாடுவோம். ஃபுட்பால் மேட்ச் நான் என்னைக்கு போட்டேன் கைஸ் ஃபைனலில் அந்நேரம் சொல்லி ஊடாலையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்நேரம் சொன்னது. ஆனால் இப்போ தான் ரிலீஸே பண்ண போகிறேன் ஹாய்ஸ். இன்றைக்கி தான் அந்த வீடியோவே எடுக்க போகிறேன். அப்புறம் அன்றைக்கி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ. அந்த வீடியோ டெலீட் ஆகிவிட்டது, தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம் டெலீட் பண்ணிட்டேன் கைஸ், அதை தெரியாமல். நான் அப்படி தான் ஏதாச்சும் கொஞ்சம் மெண்டல் மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் இதாங்க நான், அது உங்களுக்கு தெரியும், அது சொல்ல தேவையில்லை. ஐயோ அடுத்து என்ன சொல்கிறது கைஸ், அது வந்துட்டு கொஞ்சம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நசன் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இதுதான் கைஸ் நம்மளோட வீடு. செம்மையாக இருக்கிற வீடு மட்டமாக தான் இருக்கும். புல்லட்டு கன்னு அதெல்லாம் வச்சுருப்போம். ஆமாம் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சுருப்போம். இது நம்ம சோஃபா 2. அப்புறம் இங்கே புல்லட், இதுக்கு இந்த ரூமு கண்டுக்காதீங்க, ஃபுல்லாக ரூமாக இருக்கும். இது உள்ள கன்னு புல்லட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே டிவி, அப்புறம் இங்கே ஒரு சோஃபா. இதில் இப்படி ராஜா பகுத்து மாதிரி உட்காரணும். அப்படி உட்காந்துவேன், இப்படி உட்காந்துவேன், இப்படி அனுப்பிச்சிடுவேன். இந்த 2 டேபிள். அப்புறம் நம்ம பெட்ரூம்குள்ளே போனோம்னா இதான் நம்ம பெட்ரூம். வயலுக்கு கைஸ், இதான் நம்ம பெட்ரூமு. அடுத்து இங்கே வந்துட்டு இதான் வேட்ரேஜ். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் ட்ரெஸ்ஸை. ஓகே வீடு ரொம்ப சின்னதாக. அப்புறம் கிச்சனை அப்படி வாசல்லே வச்சு விட்டாச்சு. அடுத்து வாங்க ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரை. ஓகே இதான் நம்ம தெரு 4 முக்கு. இங்கே தான் நம்ம வீடு இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரு. அது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் நம்ம வீடு. ஓகே இப்போ காரை போட்டு வரவு பண்ண முடியும். இருக்கிறது 2-3 கார் தான். நீங்கள் ரொம்ப இதாக பில்டப் பண்ணலாம். யாராவே செம்மையாக இருக்கும் கைஸ். ஃப்ளெக்சிட்டிலாம் போரே அடிக்காது. வந்துட்டோம்ல இவங்க வந்துடுவாங்க கைஸ். இந்த மாதிரி ஆளுங்க வந்துடுவாங்க கேங்ஸ்டரு. வந்துட்டு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ் ரொம்ப நேரம். இந்த சுடுறான் பாருங்க, சொல்லி வாயமுள்ள சுடுறான். நான் இந்த இதை போட்டு விட்டு தப்பிச்சு போயிடுவேன். ஓகே அந்த தூக்கிட்டான்டா. ஐயா இவங்க என்ன கைஸ் பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படி தான் கைஸ் செய்வாங்க. ரொம்ப வெறியாகவும் நம்மளுக்கு அப்படியே ஒரு மனுஷன் இப்படி எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, வெறிய அழப்பாங்க இவங்க. பார்த்தாலே டென்ஷனாக ஆகும். இந்த இருக்குல்ல வெஹிக்கிள் லாக்கில் போய்ட்டு ஒன்லிமி தான் வச்சுருக்கேன். என்னால் மட்டும் தான் ஏறி இறங்க முடியும். இப்போ இந்த வாங்கணுமா 2000 கொடுத்து ஒன்று வாங்குவோம் கைஸ். ஐயோ இப்போ போட முடியாது, 32 செகண்ட். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒழுங்காக விளாடுவோம். ஓகே வீடியோக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோக்காகவே நான் வந்துட்டு பல லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நான் இதான் ஃபஸ்ட்டு 4 முக்கில் நம்ம வெளியே வந்தோம்னா ரைட் சைட் திரும்பி போனோம்னா இங்கே ஒரு டவர் மாதிரி வரும் கைஸ். இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல், அது என்ன நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. சுற்றி கடல். இங்கே வந்துட்டு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, நம்ம வருவாங்க ஒரு சிலவங்க. இங்கே வந்துட்டு கார் இப்படி ஓரமாக நம்ம பார்க் பண்ணிவிட்டு கேங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணுற இடம் தான் கைஸ். நம்மளும் ஒரு காலத்தில் கேங்ஸ்டராக இருந்தோம். இப்போ தான் கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசு சம்பாதிக்கிறது அது அப்படியே இருக்கோம். இதாக இருக்குது பாருங்கள். லக்ஸரி கார் வச்சுருப்பாங்க இல்லை கைஸ். இந்த கேமில் லக்ஸரி கார் வச்சுருக்கவங்களால மட்டும்தான் இந்த டோருக்குள்ளே வந்துட்டு உள்ளே போய் நிப்பாட்ட முடியும். அது எப்படி அவங்களால மட்டும் நிப்பாட்ட முடியும்னு தெரில. ஹேக் ஏற்றுவாங்களா எப்படின்னு தெரில. நானும் ஹேக் ஏற்றியும் பார்த்துட்டு எனக்கு ஹேக் வர மாதிரி தெரியல. இன்னொரு ஹேக் ஏற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் ஹேக் ஏற்றக்கூடாது கைஸ். ஏற்றாமல் விளாண்டாதான் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல லக்ஸரி கார் வச்சுருக்கவங்களால் மட்டும்தான் நிப்பாட்ட முடியும், நம்மளால் நிப்பாட்ட முடியாது. லக்ஸரி கார் வாங்குறதுக்கும் நிறையா காசு டைமண்ட்ஸ் தேவை. இந்த போட்டுக்கோங்க இந்த போதும் ஓகே இதில் போய்ட்டு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். 4 வாங்கி வச்சுருக்கோம் 10,000 ரூபாய்க்கு. 4 10,000 இன்னும் 2,500 இந்த வரான் பாருங்க. வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் காமிக்கலைன்னா கிரிமினல்னு அர்த்தம். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம டவுன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும், ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஐயோ 4 முக்கிலேருந்து நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது வர ஆரம்பிச்சிச்சா சூப்பராக. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இங்கிட்டு வந்தோம்னா அப்படியே இங்கே சேரு இதாக போட்டிருக்காங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது. பீட்சா கடை தான் இது. பீட்சா அந்த ஆரம்பிக்கிறப்பாங்க இங்கேருந்து அது வரைக்கும் பீட்சா தான். இதில் வந்துட்டு நம்ம வேலை பார்த்துக்கலாம். அந்த பீட்சா இதில் போய்ட்டு வேலை பார்த்துக்கலாம். அடுத்து அப்படியே இந்த மேடு ஏறுது பாருங்கள். இந்த மேடில் அப்படியே ஏறி போகணுன்னு வைங்களேன்.
நான் இங்கே 4 முக்கு, இது ஒரு 4 முக்கு. இந்த 4 முக்கில் நம்ம இந்த சைடு டேர்ன் பண்ணி திரும்பி போனோம்னா இதுவும் கேங்ஸ்டர் மீட் பண்ணுற இடம் தான். இந்த மாதிரி நிறைய இடம் கேங்ஸ்டர் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கேங்ஸ்டர் இப்போ அதிகமாக வரமாட்டாங்க. நம்ம முன்னாடி நம்ம வர இடம் அது. இப்போ தான் கேங்ஸ்டர் வராங்க. ஓகே கைஸ், அப்படியே ஏறி 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 மலை ஏறி ஏட்டாங்க. இந்த இடத்துல தான் கேங்ஸ்டர் மீட்டிங் பிளேஸ். ஓகே ஆய் நிறுச்சாதர் ஆல்ரெடி கார் ரொம்ப சுத்தமாக இருக்குது. நான் கார் ஓட்டணும் ஓடுது. அப்படியே இங்கே பார்க் பண்ணிடுவோம் காரை. இங்கேயே லக்ஸரி கார்ஸ் கொண்டு வந்துக்கலாம். அப்படிங்க பார்க் பண்ணிட்டு வண்டி விட்டு இறங்குவோம். ஓகே, அது என்னன்னு அங்கே ஒரு போட்டின்னு ஆரம்பித்தாங்களா, அதில் போகலன்னா பிரேக் இதாகிடுமா, போட்டி பிரேக் ஆகட்டும். படிமலை ஏறி போனோம்னாங்களேன், படிமலை ஏறி போனோம்னா இங்கே ஆடுக்கிட்டே இருங்கடா. கொண்டு வராங்கப்பா. நாங்கள் பயங்கர ஐயோ ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. ஓமை காட் இன்ட்டு கொடுத்துருவோம். ஐயா இது என்ன பிரச்சனையாக இருக்குது. இன்ட்டு கொடுத்துருவோம். அடுத்து இதான் தாஜ்மஹால் கோட்டை. மேலே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஹெலிகாப்டர் வந்து டயத்துக்கு கொடுப்பாங்க. அதில் போனால் தான் உண்டு. நான் போயிருக்கேன், ஒரே ஊருக்கு போயிருக்கேன். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தோம். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம சரி பணக்காரங்க. நம்ம அந்த அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணக்காரங்க, நிறைய கார். இப்போ வந்துட்டு காசு சேர்த்து வைக்கணும், காசு தேவைப்படுன்னு சொல்லி எல்லா கார் எல்லாத்தையும் விற்றுட்டேன். நான் விற்றுட்டு இப்போ வரைக்கும் இந்த ஒரு கார் தான் இருக்குது. அந்த காரை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 முக்கில் 4வது பக்கத்தை எனக்குன்னே வருவீங்களாடா. எத்தனை இருக்குது காரு. ட்ரங்க்குன்னா கார் டிக்கியில் திங்ஸ் வச்சுக்கலாம். என்ன வைக்கலாம், எதுக்கு நம்ம அடுத்து வைப்போம். ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து நினைக்கலாங்க. எத்தனை பேர் நான் அடுத்து 4வது முக்கில் இந்த சைடு போவோம். நம்ம இது வந்துட்டு டேஞ்சர் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. தினம் வாய் வளர்ச்சி டேஞ்சர் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போவோம். அடுத்துங்க வந்தால் இங்கே ஒரு ரவுண்டானா சரி வாய் வளர்ச்சி ரவுண்டா. ஜீப்போடா, யார் ஜீப்போடா அது. சுற்றிக்கிட்டாண்டா, யாருமா போடா நீ. வருங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய என்ன ஜீப் மறந்துச்சா. இது கிரிமினல் கைஸ், போலீஸ் அவங்கள பிடிக்க போயிட்டுருக்கு. போலீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நானே ஒரு திருடன் தான். இப்போ கிடையாது, முன்னாடி. அது நிறையா காசு வருங்க கைஸ். நல்லா திருடன் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், லாஸு செத்துரும். காசு 3 காசும் போயிடும். இது 20,000 30,000 கேட்பாங்க. இது இங்கே ஒரு 4 முக்கு, இங்கே 4 முக்காக இருக்குங்க இல்லை மெயினாக. இங்கிட்டு இது 4 முக்கு கிடையாது. சரி இது வந்து கீழே போகிறது. இது நம்ம நேராக போனோம்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்கும். அது வேலை கண்டுக்காதீங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா இங்கே ஒரு 2 முக்கு பிரியும். இது மேலே போகக்கூடாது. ஆனால் போனோம்னா நம்ம வந்துட்டு டேஞ்சர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே போனோம்னா நம்ம உள்ள வரைக்கும் போனோம். தருங்க மேப் காமிக்கிறேன். 2 சைட் வண்டின்னு படிக்கும். டேஞ்சர் பிரிட்ஜுன்னு 2 சைடுமே இருக்கும். 2 சைடுமே பாலம் வந்துட்டு பாதியில் உடஞ்சிரும். அந்த பாலத்தை அதுக்கு மீறி உள்ளே போனோம்னா நம்ம செத்துருவோம். உண்மை தான் அது. நம்ம போய் காமிப்போம். ஆனால் அங்கே வரைக்கும் நான் போக மாட்டேன். ஆனால் போவேன், உள்ளே வரைக்கும் போக மாட்டேன், இங்கேயே போவேன். நான் வெயிட் பண்ணுங்க. அந்த சைடு தான் 3 தப்பாக போயிட்டுருக்கேன். இந்த பெட்டி எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. இதில் 260 ரூபா கிடச்சிருக்கு. 260 rupees ஃபார் லாஸிங்க பாருங்க. ஓகே, தான் வந்துட்டு பிரிட்ஜு செம்மையாக இருக்குல்ல. பிரிட்ஜு உள்ளே நான் உட்காந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த பிரிட்ஜுக்கு யாருமே மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க கைஸ். இதான் அந்த முடிவு. நம்ம அங்கே வரைக்கும் போனோம்னா செத்துருவோம். அதனால் உங்களுக்காக இங்கேயே திருப்பிக்கிறேன். செத்தனா கார் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க கைஸ். இதான் அந்த டேஞ்சர் பிரிட்ஜு. ஓகே, போகலாம். டேஞ்சர் பிரிட்ஜுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது தெரியாது. சொல்லுவாங்க, கேட்டுக்குவோம், அவ்வளோதான். ஓகேங்க, பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நான் பார்ட் 1 தான் போடுவேன். பார்ட் 2 என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போலீஸு திருடனாக இருக்க அதெல்லாம் பார்ட் 2ல் போடுறேன். இப்போ வரைக்கும் இதே லாங் வீடியோவாக போயிடும். இதுவே எத்தனை செகண்ட்ஸுக்கு போயிருக்குன்னு தெரில. இது 9 minutesக்கு போயிடுச்சு.
அடுத்து இந்த ரோடுக்கு போயாச்சு, இந்த ரோடுக்கும் போயிடாச்சு, இந்த ரோடுக்கு போவோம். ஓகே, இங்கே ஒன்று புரியும், அது வேறு ஒன்றும் கிடையாது. திருப்பி போகிற பாதை, அந்த பாதையில் அப்புறம் போகிறேன். இங்கே ஒரு பாதை பிரியும், அது வேறு பாதை. நிறையா பாதையாக பிரியும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி வரான் பாருங்க. இதுதான் போலீஸ் ஸ்டேஷனு. அடுத்து இங்கிட்டு போனோம்னா நம்ம வந்தோம்ல ஒரு இது, அந்த இது வந்துடும். இங்கிட்டு போனோம்னா ஒன்று தான், இங்கிட்டு போனாலும் ஒன்று தான். வரேன் இப்படி போயிட்டு திருப்பிட்டு அங்கே அது நேராக ஒன்று தெரியுதா கைஸ், ப்ளூ கலரில், அது மேலே போனாலும் டேஞ்சர் பிரிட்ஜு தான், அங்கே போனாலும் செத்துருவோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மேலே ஏறி போப்போம். 3 டனல்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். 3 டனல்ஸ் வந்துட்டு இருக்கும். அங்கே தான் நான் எப்போயுமே வந்துட்டு வீட்டுக்கு போகவே மாட்டேன், அங்கே தான் எப்போயுமே இருப்பேன். அது வந்துட்டு செகண்டு டனல் தான் என்னோடது. செகண்டா தேர்டா? தேர்டு சைடு, தேர்டு கைஸ். ஓகே 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 போகலாம். ஏக்கடா அது அடிக்கடி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் காரோட லுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் போகலாம். வெற்றி நமது. வந்துட்டு கார் ஓட்டி இங்கே தான் பழகுவோம் நாங்கள், ஒரு சில நேரம் பழகுவோம். இந்த இடத்துல செகண்டு தான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க, தேர்டு தான் நம்ம கைஸ். இங்கே தான் எப்பயாச்சும் எதுக்காச்சும் ஒன்றுக்கு வருவேன் நானும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கா அதுக்கு வருவேன். புக்கெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது கேமு, புக்கெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இதான் கைஸ் அந்த இடம் பார்த்துக்கோங்க. அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த வேறு கைஸ் அழப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கமாக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, காரில் ஏறிடுவோம். போகலாமா, வண்டி எடுப்போமா? கேஸ் ஸ்டேஷன் கைஸ் இது வந்துட்டு வண்டியெலாம் நிற்கிற இடம் கேஸ் ஸ்டேஷன். இது வந்துட்டு லெவல் கூட தான் இது பண்ண முடியும். ஓகே, நம்ம எவ்வளோ நேரம் நார்மல் வழியிலேயே குப்பவண்டிக்காரையும் வருவாங்க கைஸ். இங்கே அந்த குப்பையெல்லாம் வருவாங்க, நம்மளும் குப்பையெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தா தான் காசு கிடைக்குங்க. இப்படி வண்டியை சூற விட்ருக்கேண்ணா. போதும், இதுக்கு மேலே சூறட்டோம்னா வண்டி சூறி போயிடும் பாருங்க. ஓகே கே 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 இவ்வளோ சின்ன பாலத்தில் போட்டுருவோம். ஓகே, டமால் டுமேல் கும்தலா கடி கலகலகலகு ஆகு ராங் வே. போலீஸ் வந்து பிடிச்சி போயிட போனேன். தண்ணியா நல்லூர் தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன் நினச்சேன் நான். ஓகே ஐஸ், இது டாக்ஸி. அவ்வளோதான், எல்லா இடத்தையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஐஸ், முடிஞ்சு உண்மையாகவே டாக்ஸி காமிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடத்த காமிக்கல, கொஞ்சம் இடம் அந்த அப்போ சொன்னேன் சந்தா பிரியிருந்தேன், அதை காமிச்சிட்டேன். அது ஒன்றும் இருக்காது கைஸ், சந்து தான் இருக்கும். அதை என்னத்தை காமிக்கேன் உங்களுக்கு. சரி வாங்க நம்ம காமிக்கேன். இது ஒரு 4 முக்கு அங்கே போனால் பிஜ்ஜா வாங்கிட்டு போனால் அந்த நம்ம போனோம்ல அதே இடம் தான். பின்னாடி இருந்து இப்போ நம்ம அந்த இடம் நேராக போனால் மேலே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. அந்த இடத்த காமிக்கல, நான் அடுத்த பாட்டில் காமிக்கிறேன். மேலே போனால் ஸ்விம்மிங் பூலு, இங்கே நம்ம வீடு. ஐயோ அந்த இது இருக்காங்க, திருடங்க இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிச்சேன் நான். நம்ம வீடு அங்கே தான் இருக்குது, அந்த இடத்தாண்டா நான் தான் அடித்தேன். இருக்காங்க. ஐயோ பார்த்தானே சுடுவானே. சுடுறதெல்லாம் பயம் இல்லை நம்மளுக்கு பயம்லாம் கிடையாது. பயங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அப்புறம் ஏன்டா வாங்கிட்டு வர்றேன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். கன்னெல்லாம் இருக்குது கைஸ், நம்மளை ஒரே போட்டு தான் எடுத்து. என்னடா இது வேறு மேலே இருக்குது, ஆட்டி விட்டு வண்டி போயிடுச்சு. இங்கே டாக்ஸி வேலை கைஸ். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வண்டியை பார்க் வரமா பண்ணிடுவோம். இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இந்த இடத்துல இங்கே ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டு. காசு நிறையா கேட்பாங்க. அடுத்தட்டு நம்ம வீடு வாங்குறது, வீடு அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். மேலே போட இதோட இந்த வீடியோ முடிய போகிறது. இங்கே தான் டாக்ஸி வேலையும் அப்போ நம்ம டாக்ஸியில் பார்த்து குப்பை வேலை பார்த்து தான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகியிருக்கேன். காரணமே அதான் கைஸ். ஓகே, டாப்புக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவோமா. பீச்செல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். இதான் பீச்சு பார்த்துக்கோங்க, இதான் பீச் கைஸ். இதான் அந்த பீச். வாங்க தான் லேண்ட் ஆக போகிறேன். என்னடா குதிச்சிட்டேன்னு கேட்காங்க, பேராசூட் வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க. இது நல்ல வீடியோ இல்லையாடான்னு கேட்காதீங்க கைஸ். கொஞ்சம் குறுக்க நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க.
நான் அப்படி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி தான். பாய்.